இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டிஃபரன்ஷியல் கால்குலஸோட ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம ஃபார்முலா மட்டும் பார்க்க போறோம். கால்குலஸ். ஸோ டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இங்க ஃபார்முலா மட்டும் நம்ம செக் பண்ண போறோம். வர வீடியோஸ்ல அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் d by dx of x power n. x power n ஓட ஃபார்முலா n into x power n minus 1. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இங்க n-ன்றது இட் கேன் பி எனி நம்பர், x-ன்றது ஒரு வேல்யூ. ஸோ x power n எழுதுனா இது நம்மளோட ஃபார்முலா. தேவையானது மட்டுமே இப்போ நம்ம எழுத போறோம். d by dx of இங்க x க்கு பதிலா a power x, a can be any constant. Any constant னா எதுவா வேணா இருக்கலாம் அப்படினு அர்த்தம். a power x எழுதுனா நம்ம ஃபார்முலா a power x into log a. Third formula d by dx of log x. Log x ஓட ஃபார்முலா 1 by x. Fourth one d by dx of e power ax. So ஏன்றது ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட். So e power ax ஓட டிஃபரன்ஷியேஷன் e power ax into coefficient of x. So coefficient of x வந்து நமக்கு a இருக்கு. So அந்த a வந்து முன்னாடி எழுதலாம். So அடுத்தது இப்போ பார்த்தது எல்லாமே x power a power x log and e power x. அடுத்தது நம்ம trigonometry பேஸ் பண்ணி பார்க்கலாம். It's d by dx of sin ax. Sin ax ஓட ஃபார்முலா it is cos ax into coefficient of x. இப்போ x வந்து அப்படியே இருந்தது, நம்பர்ஸ் எதுவும் பக்கத்துல இல்லாம இருந்ததுனா நம்ம cos x அப்படி எழுதுவோம். x பக்கத்துல ஒருவேளை கோஎஃபிஷியன்ட்ஸ் இருந்ததுனா அந்த கோஎஃபிஷியன்ட்டை முன்னாடி கொண்டு வந்து எழுதுவோம். 6th d by dx of cos ax. So cos ax எழுதும்போது மைனஸ், so minus sin ax into coefficient of x. Coefficient of x வந்து இங்க a. 7th one it's d by dx of tan ax. Tan ax ஓட ஃபார்முலா secant square ax into coefficient of x is a. So அந்த a வந்து மறக்காம நம்ம எழுதிட்டே வரணும். 8th formula d by dx of tan x கவர்மா cosecant, இதோட ரெசிப்ரோக்கல் cosecant ax. Cosecant ax ஓட ஃபார்முலா minus cosecant ax into cot ax whole thing into coefficient of a. இந்த a என்ற டேர்ம் வந்து மறக்காம நம்ம வந்து எழுதிட்டே வரணும். அடுத்தது 9th formula. So 9th formula d by dx of secant ax. Secant ax ஓட ஃபார்முலா secant ax into tan ax whole thing into a. 10th one d by dx of cot ax. Cot ax ஓட ஃபார்முலா minus cosecant square ax into coefficient of a. இந்த 10 ஃபார்முலாவும் எப்ப கேட்டாலும் நமக்கு தெரியற அளவுக்கு ஞாபகம் இருக்கணும். சோ திருப்பி வந்து சம்ஸ் ப்ரோசீட் பண்ணும்போது இதே ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி யூஸ் பண்ணுவோம். இது நல்லா ஞாபகம் இருந்தா தான் நம்ம வந்து சம் ப்ரோசீட் பண்ண முடியும். இது இந்த 10 ஃபார்முலாஸ் பேசிக் ஃபார்முலாஸ் இல்லாம நமக்கு ரெண்டு மெத்தட் ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பேர் வந்து ப்ராடக்ட் ரூல். ப்ராடக்ட் ரூல் அப்படின்னா ரெண்டு வேரியபிள் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேரியபிள்னா என்ன, கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படின்னு தெரியணும். வேரியபிள்னா மாறிக்கிட்டே இருக்கும், கான்ஸ்டன்ட்னா மாறவே மாட்டாது. ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் யூவி ரூல்னு சொல்லுவாங்க. யூவி அப்படின்னா ரெண்டுமே வேரியபிளா இருந்தா ரெண்டுமே அட் டைம் நமக்கு டிஃபரன்ஷியேட் ஆகாது. என்ன அப்படின்னா ஒரு டேர்ம் அப்படியே இருக்கும், இன்னொரு டேர்ம் டிஃபரன்ஷியேட் ஆகும். டேஷ்னா டிஃபரன்ஷியேஷன் பிளஸ் செகண்ட்ல வி அப்படியே இருக்கும், யூ டிஃபரன்ஷியேட் ஆகும். அவ்வளவுதான். இதை வந்து நம்ம டிவி அப்படின்னு எழுதலாம், டேஷ்னு எழுதலாம். எல்லாமே டேஷ் டிஃபரன்ஷியேட், டேஷ் டினோட்ஸ் டிஃபரன்ஷியேஷன். ரெண்டு வேரியபிள் வரும்போது ஒரு டேர்ம் சும்மா இருக்கும், இன்னொரு டேர்ம் டிஃபரன்ஷியேட் ஆகும். மாத்தி பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கோஷன் ரூல். இந்த 10 ஃபார்முலாவோட சேர்த்து நமக்கு இந்த ரூல்ஸும் தெரியணும். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u by v. ஸோ மேல ஒரு டேர்ம் கீழே ஒரு டேர்ம், நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு வேரியபிள் இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல v அப்படியே இருக்கும், u டிஃபரன்ஷியேட் ஆகும், u dash மைனஸ் u அப்படியே இருக்கும், v டிஃபரன்ஷியேட் ஆகும், the whole thing divided by v ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா அந்த 10 ஃபார்முலாஸோட சேர்த்து படிக்கணும். ப்ராடக்ட் ரூல், கோஷன் ரூல், அதுக்கப்புறம் செயின் ரூல்லாம் தேவைப்படும். அதை நம்ம சம்ஸ் அப்ளை பண்ணும்போது அதை நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இதுதான் டிஃபரன்ஷியேஷனோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் டெரிவேட்டிவ்ஸ். Problems based on the basic formula of differential calculus, basic derivatives. So இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம வந்து பேசிக் ஃபார்முலாஸ் பார்த்துட்டோம். நம்ம டிஃபரன்ஷியலுக்கு தேவையான ஃபார்முலாஸ் அதை யூஸ் பண்ணி நம்ம இங்க வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். So first one is differentiation of d by dx அப்படின்றது differentiation of phi. So இங்க சைடுல நான் ஃபார்முலா எழுதுறேன். differentiation of any constant வந்து 0. இப்போ இங்க phi ன்றது நமக்கு கான்ஸ்டன்ட், அப்ப அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 0. செகண்ட் d by dx of x cube னா உடனே நம்ம என்ன ஃபார்முலாக்கு போகணும்னா d by dx of x power n. இந்த ஃபார்முலாக்கு போகணும். x power n ஓட ஃபார்முலா n into x power n minus 1. n can be any number. ஸோ இங்க n க்கு பதிலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 x power 3 minus 1. ஸோ நம்ம ஆன்சர் வந்து 3x square அப்படின்னு வரும். ஸோ அடுத்த சம்ம தேர்ட் ப்ராப்ளம் d by dx of x power 3 by 2. ஸோ இங்க என்னோட பிளேஸ்ல என்ன இருக்கு பாருங்க, 3 by 2 இருக்கு. ஸோ அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். என்னோட பிளேஸ்ல 3 by 2. ஸோ 3 by 2 x power 3 by 2 minus 1. ஸோ பவர் சிம்பிளிஃபை பண்ணா எல்சிஎம் எடுக்கும்போது 3 minus 2 divided by 2. ஸோ 3 by 2 x power 3 minus 2 divided by 2. 3 minus 2ன்றது 1. ஸோ நம்ம ஆன்சர் 3 by 2 x power 1 by 2. இது தேர்ட் கொஸ்டின். ஸோ அடுத்தது இதே மாதிரி குட்டி சம்ஸாவே நம்ம பார்க்கலாம். அப்பதான் பேசிக்ஸ் வந்து நமக்கு கிளியரா இருக்கும். ஃபோர்த் ஒன் d by dx of 4x square. இப்போ இந்த 4x ஸ்கொயர்ல 4ன்றது கான்ஸ்டன்ட், பட் இந்த கான்ஸ்டன்ட் வந்து சேர்ந்தே இருக்கு. ஸோ சேர்ந்து இருந்ததுன்னா
நம்ம தனித்தனியா எழுத மாட்டோம். இதே எனக்கு பிளஸ்லயோ மைனஸ்லயோ வந்து நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம். ஸோ 4 அப்படியே இருக்கும். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 2x பவர் 2 minus 1. 2 minus 1 1. So 8x power 1, that is 8x, the answer. Fifth question, d by dx of 8 plus x power 4. இப்போ இந்த 8 plus x power 4ல 8 தனியா இருக்கு, x power 4 தனியா இருக்கு, ஏன்னா நடுவுல பிளஸ். ஸோ ரெண்டு டேர்ம் பிரிச்சு எழுதலாம். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 8 ஃபர்ஸ்ட். அடுத்தது d by dx of x power 4 நான் பிரிச்சு எழுதிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் எனக்கு என்ன இருக்குன்னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட். 8ன்றது கான்ஸ்டன்ட், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 0 பிளஸ் x power 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா 4x cube power 4 minus 1, so 4x cube. நமக்கு நல்லா பிராக்டிஸ் ஆகிற வரைக்கும் இதை வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுறது நல்லது. அடுத்தது d by dx of e power 3x. ஸோ e பவரோட டிஃபரன்ஷியேஷன் e பவர் தான். ஸோ e power 3x தான் அதோட ஆன்சர் இன்டூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஓட வேல்யூ இங்கே 3. ஸோ 3 இன்டூ e power 3x. இதே தான் பவர் மைனஸ் இருந்தாலும் ஸோ d by dx of 4e power minus 2x. இப்போ 4 வந்து பக்கத்தில் இருக்கு, அதனால அது அப்படியே இருக்கும். e power minus 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power minus 2x தான், அது மாறாது. இன்டூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xன்றது -2. ஸோ இப்போ ஆன்சர் -8 இன்டூ e power minus 2x. ஸோ e power xக்கான ஃபார்முலாவை பார்த்துப்போம். அடுத்தது sin cos ரிலேட்டடான சம்ஸ் பார்க்கலாம். ஸோ sin cos ரிலேட்டடான ப்ராப்ளம் d by dx of cos 2x. ஸோ cos நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ sin. ஸோ ஈக்குவல் டு மைனஸ் sin ax. a ஓட வேல்யூ 2. ஸோ 2x இன்டூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xன்றது 2. ஸோ சேர்த்து எழுதும்போது -2 sin 2x அப்படின்னு எழுதலாம். ஸோ 9th one is differentiation of d by dx of x minus 3 sin x. இப்போ எனக்கு ரெண்டு டேர்ம் இருக்கு, ஸோ ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்க போகிறோம். d by dx of xன்றது ஒரு டேர்ம் மைனஸ் d by dx of 3 sin xன்றது இன்னொரு டேர்ம். இது x power 1 வச்சுக்கோங்க. x power 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 into x power 1 minus 1 மைனஸ் 3 அப்படியே இருக்கும். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x. 1 minus 1ன்றது 0, anything for 0ன்றது 1. ஸோ இங்கே நமக்கு 1 minus 3 into cos x. அதோட ஆன்சர். இந்த மாதிரி இன்னும் ஒரு சம்ஸ் பார்க்கலாம். பேசிக் சம்ஸ் நான் போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக ஒரு ஃபியூ சம்ஸ் கொடுக்குறேன். ஸோ 10th question, d by dx of cos x minus 2 tan x. இங்கேயும் மைனஸ்ல இருக்கிறதால ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ப்ளஸ்ல மைனஸ்ல வந்ததுன்னா அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். d by dx of cos x minus d by dx of 2 tan x. ஸோ cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x மைனஸ் 2 அப்படியே இருக்கும். tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square x. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். இதில் நம்ம இப்போ uv that is ப்ராடக்ட் டூல் அண்ட் கோஷன் டூல் வந்து நம்ம இதில் பார்க்கல. ஸோ அது இல்லாமல் உள்ள சம்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக எடுத்துக்கலாம். ஸோ சம் ஃபார் ப்ராக்டிஸ். சம் ஃபார் ப்ராக்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட், எல்லாமே ஃபைண்ட் தான். d by dx of x power 2 by 3. செகண்ட் கொஸ்டின் d by கொஸ்டின் மார்க் போகிறேன், அடுத்தது எழுதுனா ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் d by dx of e power 4x plus 9. Third question, d by dx of x power 1 by 2 plus e power minus 3x. Fourth question, d by dx of 8x power 2 plus 2 plus e power 4x. And fifth question, d by dx of x power 3 plus 5x square plus 3x plus 7. இந்த 4 டேர்ம் இருக்கு, ஸோ 4ஐயும் நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அண்ட் d by dx of e power x plus sin x plus 2. Seventh question, d by dx of 4 cosecant x minus log x plus 2 e power x. Eighth question, d by dx of sin x plus cos x. இப்போ நம்ம பார்க்கறது ப்ராடக்ட் டூலோ கோஷன் டூலோ கிடையாது, அது இல்லாமல் இருக்கிற நார்மல் அரித்மெட்டிக் டிஃபரன்ஷியேஷன் கொஸ்டின். ஸோ இந்த 8 சம்மும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் யூவி ரூல் இன் டிஃபரன்ஷியேஷன். யூவி ரூல் அப்படின்னா 2 வேரியபிள் இல்லை 3 வேரியபிள் சேர்ந்து இருக்கும்போது நம்ம இந்த யூவி ரூல் அப்ளை பண்ணுவோம். d by dx of uv equal to ஒரு டேர்மை அப்படியே வச்சுக்கணும். யூ என்ன டேர்மை நம்ம கன்சிடர் பண்ணுறோமோ அந்த டேர்மை அப்படியே வச்சுக்கணும். பக்கத்தில் இருக்கிற வியை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அந்த டிஃபரன்ஷியேஷனோட சிம்பிளா தான் நான் இங்கே டேஷ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ ஒரு டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூ அப்படியே இருக்கு, வி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ப்ளஸ் ரெண்டாவது செய்யும் போது வி அப்படியே இருக்கும், யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இதுதான் யூவி ரூல். ஸோ இப்போ நம்ம 3 வேரியபிள் பார்க்கலாம். d by dx of uv w. ஸோ 2 இருக்கும்போது நான் 1 அப்படியே வச்சுட்டு இன்னொரு டிஃபரன்ஷியேட் பண்ணேன். ஏன்னா என்னால் ஒரு டேர்மை தான் அட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இப்போ நமக்கு 3 டேர்ம் இருக்குல்ல, 3 டேர்ம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் யூவியை அப்படியே வச்சுட்டு w டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ w டேஷ். அடுத்தது யூவையும்
wயும் அப்படியே வச்சுட்டு நடுவுல இருக்க v dash v யை டிஃபரன்ஷியேட் பண்றோம். அடுத்தது u வை டிஃபரன்ஷியேட் பண்றோம், v யும் w அப்படியே இருக்கு. இத வந்து நம்ம இந்த ஆர்டர்ல தான் டிஃபரன்ஷியேட் பண்ணனும் கிடையாது. ஆனா ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணது இன்னொரு தடவை பண்ணக்கூடாது, ரிப்பீட் ஆகாம பண்ணணும். சோ ரெண்டு டேர்ம் அப்படியே வச்சுட்டு மூணாவது டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நீங்க எந்த ஆர்டர்ல வேணா எழுதிக்கலாம். இதுதான் uv ரூல். இப்போ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சோ few எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். First question, differentiate d by dx of x power 4 into e power minus 3x. இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் வேரியபிள் x power 4 னா எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணனும் and e power minus 3x னா எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணனும் அப்படின்றது இருக்கும். இப்போ நமக்கு இங்க ரெண்டு டேர்ம் இருக்கு அப்படினு எப்படி சொல்லணும்னா இது ஒரு பாலினாமியல் டேர்ம். சோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டேர்ம், இது u னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இது ஒரு எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம், இது என்னோட இரண்டாவது டேர்ம். சோ v னு கன்சிடர் பண்றோம். இந்த u v யும் சேர்ந்தே இருக்கு. நடுவுல பிளஸ் இருந்தா அத நம்ம தனித்தனியா பிரிச்சு ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணிருப்போம். இப்போ பிளஸ் இல்ல, மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அதனால ப்ராடக்ட் ரூல், u v ரூலோட இன்னொரு பேர் வந்து ப்ராடக்ட் ரூல் நம்ம அப்ளை பண்றோம். இப்போ ரெண்டு டேர்ம் இருக்கா. சோ என்ன பண்ணலாம்னா x power 4 அப்படியே வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் நான் அப்படியே வச்சுக்கிறேன். நான் ரெண்டாவது டேர்ம் என்ன பண்றேன், d by dx of செகண்ட் டேர்ம். இட் மீன்ஸ் நான் செகண்ட் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணேன் அப்படினு சொல்றோம். பிளஸ் அடுத்தது ரெண்டாவது டேர்ம் அப்படியே வச்சுக்கிறோம், e power minus 3x அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ண சொல்றோம்னா d by dx of ஃபர்ஸ்ட் டேர்ம். புரியுதா பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கோம். நம்ம ரெண்டாவது டிஃபரன்ஷியேட் சொல்றதுக்காக நம்ம இன்னொரு கலர்ல கொடுத்துருக்கோம், டிஃபரன்ஷியேட் பண்றோம். செகண்ட் பிளஸ்ல பண்ண அடுத்து பண்ணும்போது செகண்ட் அப்படியே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்றோம். இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும், x power 4 அப்படியே இருக்கு, அத நான் ஒண்ணுமே பண்ணல. சோ அது அப்படியே இருக்கும். சோ யூ ஹேவ் டு கன்சிடர் இட் அஸ் கான்ஸ்டன்ட், அப்படியே வச்சுக்கணும். e power minus 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power minus 3x தான் இன்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x, அது முன்னாடி எழுதிட்டேன். பிளஸ் இப்போ e power minus 3x ஒண்ணுமே ஆகாது, ஒரு கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். x power 4 மட்டும் டிஃபரன்ஷியேட் ஆகும். x power 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா 4x cube. So இப்போ ஆன்சர் எழுதும்போது minus 3x power 4 e power minus 3x first term plus 4 e power minus 3x into x power 3 second term. Simplify further பண்ணனும்னா ரெண்டுக்குலயும் e power minus 3x common, x cube common எடுத்துட்டா இங்க நமக்கு ரிமைனிங் minus 3 இருக்கு, பக்கத்துல x power 1 இருக்கும். பிளஸ் செகண்ட் டேர்ம்ல 4 மட்டும் தான் இருக்கும், இது எல்லாமே வெளியில வந்துருச்சு. இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இது ஒரு பாலினாமியல் வித் எக்ஸ்போனன்ஷியல். சோ செகண்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் d by dx of exponential and trigonometry பார்ப்போம். So exponential e power 5x and then trigonometry term sin x. இப்போ நமக்கு திருப்பி ரெண்டு டேர்ம் இருக்கா. இப்போ நம்ம ரெண்டு டேர்ம்ன்றது ஃபர்ஸ்ட் எக்ஸ்போனன்ஷியல் இருக்கு, இத u னு எடுத்துக்கிறோம். அடுத்து ஒரு trigonometry term இருக்கு, இத v னு எடுத்துக்கிறோம். சோ இப்போ நம்ம uv ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ண போறோம். e power 5x கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கு. நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போற டேர்ம் ரெண்டாவது டேர்ம். சோ d by dx of sin x. அடுத்து இப்போ sin x அப்படியே இருக்கும், ரெண்டாவது வந்து sin x அப்படியே இருக்கும். d by dx of e power 5x. சோ இப்போ அடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியதா. e power 5x கான்ஸ்டன்ட், அதனால அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கு. இப்போ கான்ஸ்டன்ட் ஏன்னா நம்ம இப்போ ஒண்ணு கான்ஸ்டன்ட்டா வச்சிட்டோம், இன்னொன்னு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். சோ e power 5x அப்படியே இருக்கும். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் sin x வந்து cos x பிளஸ் ரெண்டாவது டேர்ம்ல sin x அப்படியே இருக்கும், அது ஒண்ணு ஆகாது. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் e power 5xன்றது e power 5x into 5. சோ நம்ம ஆன்சர் e power 5x into cos x plus 5 e power 5x into sin x. இதுதான் நம்மளோட ஆன்சர். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் சம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக ஒரு few ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறேன். d by dx of x square plus 5x minus 2 into log x. இப்போ இந்த சம்ஸ் வந்து இப்போ டேர்ம்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கா. இப்போ இந்த டேர்ம் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாவே பாருங்க, இந்த x square plus 5x minus 2 இந்த எல்லா டேர்மும் சேர்த்து இது ஒரு பாலினாமியல் டேர்ம், இது u. இது ஒரு லாகரிதமிக் டேர்ம். சோ நம்ம டேர்ம்ஸ் எப்படி பிரிக்கலாம்னா பாலினாமியல், லாகரிதமிக், எக்ஸ்போனன்ஷியல், ட்ரிகோனோமெட்ரி அப்படி பிரிப்போம். சோ இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற எல்லாமே சேர்த்து ஒரே ஃபங்க்ஷன் தான், அது u. செகண்ட் பார்ட்ல இருக்கிறது v. சோ இது எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல x square plus 5x minus 2 அப்படியே இருக்கும். நான் வந்து எதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன்னா செகண்ட் பார்ட், தட் இஸ் d by dx of log x plus இப்போ அடுத்தது log x அப்படியே இருக்கும். நம்ம எதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம்னா d by dx of x square plus 5x minus 2 plus 5x minus 2. சோ இதோட ஆன்சர் எப்படி வரும்னு பாருங்க. இந்த x square plus 5x minus 2 அப்படியே இருக்கும். இத டிஃபரன்ஷியேட் log x டிஃபரன்ஷியேட் பண்ணா அதோட ஆன்சர் 1 by x plus செகண்ட் பார்ட்ல log x அப்படியே இருக்கும். இந்த x square plus 5x டிஃபரன்ஷியேட் பண்ணா x square டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x plus 5x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 5, 2 கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0. சோ என்னோட ஆன்சர் இந்த 1 by x ஆல ஃபுல்லா டிவைட் பண்ணும்போது x plus 5 minus 2 by x plus log x into 2x plus 5. சோ இதுதான் uv ரூல். இப்போ ஒரு few ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஹோம்வொர்க்காக எடுத்துக்கலாம். சோ அந்த சம் பிராக்டீஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து ப்ரோசீட் பண்றது அப்படினு. சோ சம் ஃபார் பிராக்டீஸ். ஃபர்ஸ்ட் d by dx of log x into e power minus 3x. Second, d by dx of x power minus 4 into sin 2x. Third, d by dx of cos 4x into e power minus 2x. Fourth term, d by dx of tan x into sin 4x. So
இந்த சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஃபோர்த் ப்ராப்ளம் பாருங்க. ஒரு ரெண்டுமே ட்ரிக்னாமெட்ரி. ஒரு டேர்ம் u ன்னு எடுத்துக்கலாம், tan u ன்னு எடுத்துக்கலாம், sin v ன்னு எடுத்துக்கலாம். இத ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற क्वेश्चन November 2020 பார்ட் 3 இருக்கு. போயிட்டு இருந்தோம். 24th क्वेश्चन find the maxima and minima of the function. சோ இங்க கொடுத்திருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். நம்ம கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் f of x. சோ f of x என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2x³ minus 3x square minus 3x 36x plus 10. சோ கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம மேக்ஸிமம் மினிமா கண்டுபிடிக்கணும் அப்படினா ஃபர்ஸ்ட் அதுக்கு ஸ்டேஷனரி பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸ்டேஷனரி பாயிண்ட்க்கு முதல்ல இதனா x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணனும். x ல டிஃபரன்ஷியேட் பண்ணா ஃபர்ஸ்ட் டேர்ம் 6x ஸ்கொயர், நெக்ஸ்ட் டேர்ம் 6x, அதுக்கு அடுத்த டேர்ம் 36, லாஸ்ட் டேர்ம் 0 வந்துரும். அடுத்து y ல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்னோட ஃபங்க்ஷன்ல y ன்ற டேர்மே இல்ல. சோ y ல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு 0. இப்போ இந்த ரெண்டையும் நான் வந்து ஈக்குவல் டு 0 னு ஈக்குவேட் பண்றேன். சோ f of x equal to 0 ன்றது ஒரு கேஸ், fy equal to 0 ன்றது ஒரு கேஸ். பட் இங்க y பார்ட்டே இல்லன்றதனால நம்ம செகண்ட் பார்ட்ட மொத பார்க்கலாம். f of x 0 அப்படினா 6x ஸ்கொயர் minus 6x minus 36 equal to 0. 6 காமனா எடுத்துட்டா x ஸ்கொயர் minus x minus 6 equal to 0. 6 வந்து 0 ஆயிடும். சோ x ஸ்கொயர் minus x minus 6 equal to 0. இத நான் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா 6 வந்து நம்ம 3 2s அப்படி எடுத்துக்கலாம். சோ -3 + 2. சோ x - 3 into x + 2 equal to 0. இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிறது ரெண்டு x பாயிண்ட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இங்க நமக்கு y பாயிண்டே கிடையாது. சோ ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் ஆர் ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம், கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு சொல்லலாம். சோ ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் ஆர் x equal to 3 and x equal to -2. y என்ற பாயிண்ட் கிடையாது. சோ நம்ம அடுத்தது நமக்கு வந்து எது மேக்ஸிமம் பாயிண்ட் எது மினிமம் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு fxx fyy fxy னு மூணு டேர்ம் நமக்கு தேவைப்படுது. fxx ன்றது x திருப்பி x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணனும். இங்க இருக்குல இந்த ஈக்குவேஷன் 1 திருப்பி x ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம். x ல பண்ணும்போது நமக்கு 6x ஸ்கொயர் என்ன ஆகும் 12x ஆகும். 6x ன்றது 6 ஆகும், 36 ன்றது 0 ஆயிடும். சோ அத இங்க எழுத போறோம் 12x. சோ 12x minus 6. y வந்து ஏற்கனவே 0 தான், அதனால 0 ஆயிடும். x y ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணோம், பட் அந்த y டேர்மே இல்ல, அதனால அதுவும் 0 தான் இருக்கு. சோ இப்போ அடுத்து என்ன போறோம் டேபிள் போட போறோம். சோ டேபிள்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அடுத்தது என்னோட fxx வேல்யூ, அடுத்தது fyy வேல்யூ, அடுத்தது fxx into fyy minus fxy whole square. அப்புறம் நம்ம நேச்சர், இது என்ன நேச்சர்ல இருக்கு அப்படின்னு எழுதலாம் நம்ம. சோ இது ஒரு டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்றோம்ல, எழுதிக்கலாம். சோ நமக்கு இங்க y கிடையாது, பட் ஸ்டில் நம்ம இந்த மெத்தடே நம்ம ஃபாலோ பண்றோம். இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம இந்த மெத்தட் தான் போட்டப்போ அதனால அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ இங்க fxx என்ற ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். அது 6x ஸ்கொயர் minus 6x 12x minus 6. fyy ன்றது 0. இப்போ இங்க என்ன வரும்னா 12x minus 6 into 0 minus fxy நமக்கு கிடையாது. சோ 0. ஓகே, இந்த பாயிண்ட் 0 ஆயிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எனக்கு x equal to 3. சோ x equal to 3 நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனா 36 minus 6 னு வரும், which is 30 greater than 0. இங்கலாம் ஒண்ணுமே வராது, ஏன்னா எல்லாமே எனக்கு 0. சோ greater than 0 னா அது நம்மளோட மினிமம் பாயிண்ட். greater than 0 னா அது நம்மளோட மினிமம் பாயிண்ட். அடுத்து x equal to -2 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா -24 minus 6, that is -30, which is less than 0. இங்க நமக்கு இந்த பார்ட் எல்லாம் 0 ன்றதுனால முடிஞ்சிச்சு. less than 0 அப்படின்றது நம்மளோட மேக்ஸிமம் பாயிண்ட். சோ இப்போ ரெண்டு பாயிண்ட்டுமே எது மேக்ஸிமம் எது மினிமம்னு பார்த்துட்டோம். சோ x equal to 3 ன்றது is minimum point. சோ மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அடுத்தது. சோ மினிமம் வேல்யூ ஆஃப் f. சோ நம்மளோட f ஈக்குவேஷன்ல x ன்றத 3 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். நம்ம ஈக்குவேஷன்ல 2x³ அப்ப 2 into 3³ மைனஸ் நம்ம ஈக்குவேஷன் எழுத பார்க்கலாமா. நம்ம ஈக்குவேஷன் 2x³ minus 3x square minus 3x square minus 36x minus 10. So which is equal to நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு 3³ ன்றது 27. அதெல்லாம் 2 into 3³ அப்படியே மல்டிப்ளை பண்ணனும், plus 10 வந்துருக்கு. So இங்க plus 10, 3³ 27, 27 into 2 அப்படின்றது 54 minus 3 square 9, 9 3s are 27 minus 36 into 3 which is 18 and 108 plus 10. இப்போ இந்த ரெண்டு மைனஸையும் ஆட் பண்ணனும், ரெண்டு பிளஸையும் ஆட் பண்ணனும். நமக்கு 64 வந்திருக்கு, 135 வந்திருக்கு. 135 ல 64 சப்ட்ராக்ட் பண்ணிட்டு மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கணும் நம்ம. So 15 5 ல 4 கழிச்சா it is 1, 13 ல 6 கழிச்சா it is 71. So நம்ம ஆன்சர் -71. நம்மளோட மினிமம் வேல்யூன்றது -71. அடுத்து இது ஃபர்ஸ்ட் கேஸ். அடுத்த கேஸ் வந்து x equal to -2 is maximum point. So இதான் நம்மளோட maximum point. அப்ப maximum value என்னன்னு பார்க்கணும். So maximum value equal to 2 into -2 whole cube minus 3 into -2 whole square minus 36 into -2 plus 10. So -2 whole cube ன்றது -8, இங்க ஒரு 2 இருக்கு, so -16. -2 whole square 4, 4 into -3 -12 plus 72 plus 10. So இப்போ நமக்கு 82 minus 12 minus 16 இருக்கு. So 82 minus 12 ன்றது நமக்கு 17 வரும். 70 ல 16 கழிச்சா நமக்கு 54 அப்படி வரும். So நம்ம ஆன்சர் 54. 54 ன்றது நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ. So எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் y கொடுக்காம கொடுத்திருந்தா இந்த மெத்தட்ல ப்ரோசீட் பண்ணலாம்.
ஜெகோபியன் டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்ல இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம் நம்பர் 3 பார்க்குறோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா அதில் 1 and 2 இருக்கும். ஸோ இங்கே என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, UVW அண்ட் UVWன்ற ஃபங்க்ஷன் வந்து மூணுமே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் செட் அதில் தான் இருக்கு. அண்ட் கொஸ்டினுமே நமக்கு UVW மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா டேரக்டாவே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். பர்டிகுலராக ஃபார்முலா கிடையாது. ஸோ கொஸ்டின் கேட்ட மாதிரி நம்ம தான் ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணோம். டோ UVW கீழே டோ எக்ஸ் ஒய் செட். இது வந்து டிட்டர்மினன்ட்ல இது மேலே 3 வேரியபிள் கீழே 3 வேரியபிள். அப்போ 3 cross 3ல இதோட வேல்யூ இருக்கும். ஸோ மேலே u by x டோ u by y டோ u by z. அடுத்தது v. ஸோ டோ v by டோ x டோ v by டோ y டோ v by டோ z. லாஸ்ட் w டோ w by டோ x டோ w by டோ y டோ w by டோ z. இப்போ இந்த டிட்டர்மினன்ட்குள்ள நம்ம கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். நான் u எடுத்துக்கிறேன். u வந்து yz by x. அடுத்தது v equal to zx by y and w equal to xy by z. ஒவ்வொன்றையும் x y z ஆல டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். நம்ம இப்போ u டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். டோ u by டோ x. x ஆல டிஃபரன்ஷியேட் பண்றேன் அப்படின்னா எனக்கு y zன்றது கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், 1 by x இருக்கிறது x பவர் -1 அப்படின்னு எடுத்துக்கலாம். x பவர் -1 டிஃபரன்ஷியேட் பண்ணா -1 x பவர் -2 and இதை இப்போ கீழே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ y z -1க்கு by x பவர் -2 x ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அடுத்தது டோ u by டோ y. இப்போ y ஆல டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். y ல டிஃபரன்ஷியேட் பண்ணா y மட்டும் விட்டுருங்க. z by x அப்படியே இருக்கும். y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. நியூமரேட்டர்ல இருந்தா ப்ராப்ளம் இல்ல, டினாமினேட்டர்ல இருந்தா ஷிஃப்ட் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து டோ u by டோ z. z ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணனும். அப்ப y by x அப்படியே இருக்கும். z டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. இதே மாதிரி அடுத்தது v க்கு பண்ண போறோம். டோ v by டோ x. x ல பண்ணனும். சோ z by y அப்படியே இருக்கும். x ஓட டேர்ம் 1. டோ v by டோ y. சோ இங்க வந்து y தான் கீழ இருக்கு. நம்ம y மேல எடுத்துட்டு போறோம். zx அப்படியே இருக்கும். y பவர் -1 டிஃபரன்ஷியேட் பண்ணா -1 y பவர் -2. நம்மளோட ஃபார்முலா x பவர் n equal to nx பவர் n -1. சோ இப்போ zx மைனஸ் முன்னாடி வந்துரும் by y பவர் 2. அடுத்தது டோ v by டோ z. டோ z பண்ணும்போது x by y அப்படியே இருக்கும். z ஓட டிஃபரன்ஷியேஷன் 1. அடுத்தது w க்கு வந்துட்டோம். டோ w by டோ x. சோ w ல டிஃபரன்ஷியேட் பண்ணனும். w ல x ல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y by z அப்படியே இருக்கும். x க்கு 1. w ல y ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x by z அப்படியே இருக்கும். y ன்றது 1. இதே w ல z ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது xy அப்படியே இருக்கும். z மேல வரும். z பவர் -1. சோ -1 z பவர் -2. இதை சிம்பிளிஃபை பண்ணா -xy by z ஸ்கொயர். இப்போ நம்ம எல்லா வேல்யூவையும் நம்ம ஜெகோபியன்ல சப்ஸ்டிட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் டோ u ல இருந்து ஆரம்பிங்க. டோ u by டோ x -yz by x ஸ்கொயர். இங்க z by x y by x. இங்க காலம் இருக்கிற அப்படியே ரோ வைஸ்ல நமக்கு ஆன்சர் வருது. அடுத்து v ல பண்ணும்போது z by y. அடுத்து -zx by y ஸ்கொயர். நெக்ஸ்ட் x by y. அண்ட் அடுத்த காலம் எழுதும்போது எனக்கு y by z x by z and லாஸ்ட்ல -xy by z ஸ்கொயர். இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தா ஈக்குவல் டு 4 அப்படின்னு நாம ப்ரூவ் பண்ணணும். நார்மல் டிட்டர்மினன்ட் எடுத்தா -yz by x ஸ்கொயர் வெளியே இருக்கட்டும். இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது எனக்கு உள்ள மல்டிப்ளை ஆகும். -× ப்ளஸ் ஆயிரும். x y z x வந்து ரெண்டு டேர்ம் இருக்கிறதுனால x ஸ்கொயர் வரும். சோ x ஸ்கொயர் இது ரெண்டா மல்டிப்ளை பண்றோம். x ஸ்கொயர் y z கீழ வந்து y ஸ்கொயர் z ஸ்கொயர் இருக்கு. மைனஸ் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணும்போது x ஸ்கொயர் அண்ட் டினாமினேட்டர்ல yz இது ஃபர்ஸ்ட் டேர்ம். அடுத்து -zx வெளியில இருக்கு செகண்ட் டேர்ம் வருது. அண்ட் உள்ள மல்டிப்ளை பண்றது அந்த காலமையும் அந்த ரோவையும் விட்டுட்டீங்கன்னா -xyz by yz ஸ்கொயர் வரும். -xy டிவைடட் பை yz இது அடுத்த டேர்ம். அண்ட் லாஸ்ட் டேர்ம் y by x இருக்கும். சோ பிளஸ் y by x வெளியில இருக்கு. உள்ள இருக்கிற டேர்ம் வந்து zx டிவைடட் பை yz மைனஸ் பிளஸ் xyz டிவைடட் பை zy ஸ்கொயர் அப்படின்ற டேர்ம் வந்து இப்போ நம்ம உள்ள எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நான் உள்ள மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் டேர்ம்க்கு என்ன வரும், ஏற்கனவே எனக்கு x ஸ்கொயர் இருக்கு. x ஸ்கொயர் இருக்கு. y உள்ள போகும்போது y ஸ்கொயர் z ஸ்கொயர் கீழேயும் x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர் அப்படி மாறிடுது. அண்ட் இப்போ செகண்ட் டேர்மோட நான் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் பிளஸ் ஆயிடுது. பிளஸ் ஆகி x ஸ்கொயர் yz மேல கீழே x ஸ்கொயர் yz எனக்கு எல்லாமே கேன்சல் ஆகிற மாதிரி இருக்காங்க. அடுத்தது -× பிளஸ் xyz ஸ்கொயர் கீழேயும் xyz ஸ்கொயர் -× அகைன் பிளஸ் xyz கீழேயும் xyz. அடுத்தது பிளஸ் xyz டிவைடட் பை xyz and plus உள்ள y மல்டிப்ளை பண்ணும்போது xy ஸ்கொயர் z டிவைடட் பை xy ஸ்கொயர் z எல்லாமே எனக்கு கேன்சல் ஆகிற டேர்ம் தான். சோ எல்லாமே கேன்சல் ஆகி ஃபர்ஸ்ட் -1 அடுத்தது கேன்சல் ஆகி +1 இது ஃபுல்லா மேல கீழ கேன்சல் ஆகுது. சோ அகைன் +1 அகைன் +1 அகைன் +1. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 1 2 3 4 5 6 டேர்ம்ஸ் இருக்கு. சோ ஒரு மைனஸ் டேர்ம் இருக்கு. 1 2 3 4 5 5 வந்து பிளஸ் டேர்ம் இருக்கு. 5 - 1 ன்றது 4. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். ஜெகோபியன்றது டிஃபரன்ஷியலுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். இதுல ஃபார்முலா வந்து பர்டிகுலரா இப்படி தான் அப்படின்னு இல்ல. சோ அக்கார்டிங் டு தி क्वेश्चन வந்து நம்ம ஃபார்முலா எழுதலாம். இப்போ இந்த क्वेश्चनல பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. நம்ம கொடுத்திருக்கிற டேர்ம் வந்து x
ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து ஆர்லயும் தீட்டால இருக்கு. x ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டானா x இஸ் a வேரியபிள், இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆர் அண்ட் தீட்டா. அதே மாதிரி y ன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க, அதுவும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆர் அண்ட் தீட்டா. எனக்கு ரெண்டு சப்டிவிஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து டோ ஆஃப் x, y டிவைடட் பை டோ ஆஃப் r, தீட்டா. இது ஒரு 2x2 வேரியபிள், மேலே ரெண்டு வேரியபிள் கீழே ரெண்டு வேரியபிள். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஜெகோபியன் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஜெகோபியன் ஸ்டெப்ல டோ x பதில் x மட்டும் எடுத்துக்கணும், x வித் ரெஸ்பெக்ட் டு r, அடுத்தது x வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா, அடுத்தது y வித் ரெஸ்பெக்ட் டு r, அடுத்தது y வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. இது ஒரு டிட்டர்மினன்ட். இதை நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அது பாசிபிளான்னு பாருங்க. x வித் ரெஸ்பெக்ட் டு r என்னால பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். x வித் ரெஸ்பெக்ட் டு r பாசிபிள், x வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டாவும் பாசிபிள், அதே மாதிரி y க்கும் வித் ரெஸ்பெக்ட் டு r ம் தீட்டாவும் பாசிபிள். அதனால நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் x டேர்ம் எடுத்துக்கிறேன், x ஈக்குவல் டு r cos தீட்டா. இதை நான் r இந்த டோன் எழுதுறது இருக்காதுன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். ஸோ அந்த டேர்ம் மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், மீதி பக்கத்தில் இருக்கிறது கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கும். நான் இப்போ r ஆல டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ cos தீட்டா அப்படியே இருக்கு, என்னோட r டேர்ம்ன்றது 1 ஆயிடும். அடுத்தது டோ x பை டோ தீட்டா. இப்போ தீட்டாவால டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது r அப்படியே இருக்கும், cos தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin தீட்டா. இதே மாதிரி y பண்ணி பார்க்கலாம். dy y is equal to r sin தீட்டா. ஸோ dy டோ y பை டோ r, r ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு சொல்றாங்க. sin தீட்டா அப்படியே இருக்கும், r டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1. அடுத்தது டோ y பை டோ தீட்டா, r அப்படியே இருக்கும், sin தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos தீட்டா. இப்போ இந்த வேல்யூ எல்லாமே கொண்டு போய் நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இந்த j வந்து ஜெகோபியன் அப்படின்னு சொல்றோம். ஸோ j ஈக்குவல் டு டோ x பை டோ r, தட் இஸ் cos தீட்டா, டோ x பை டோ தீட்டா மைனஸ் r sin தீட்டா, டோ y பை டோ rன்றது sin தீட்டா, இங்க r cos தீட்டா. இது ஒரு 2x2 டிட்டர்மினன்ட். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது cos இன்டு cos வந்து r cos ஸ்கொயர் தீட்டா. அண்ட் இந்த பக்கம் பண்ணும்போது நம்ம ஒரு மைனஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம், அதுலயும் ஒரு மைனஸ் இருக்கு, r sin ஸ்கொயர் தீட்டா. ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ r cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் r sin ஸ்கொயர் தீட்டா. ரெண்டு டேர்ம்லயும் r இருக்கா, r காமன் எடுத்துட்டா cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டா. இது ஐடென்டிட்டி, cos ஸ்கொயர் பிளஸ் sin ஸ்கொயர்ன்றது 1. ஸோ என்னோட ஆன்சர் r. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு எனக்கு ஆன்சர் r. இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டுக்கு போகலாம். செகண்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா r வித் ரெஸ்பெக்ட் டு x கண்டுபிடிங்கன்றாங்க. நமக்கு x ல இருந்து r க்கு தான் பாசிபிள், r ல இருந்து x க்கு பாசிபிள் கிடையாது. ஸோ அப்போ வந்து நான் அதை கால்குலேட் பண்ண முடியாது. கால்குலேட் பண்ண முடியாதுன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ரிவர்ஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ r வித் ரெஸ்பெக்ட் டு x y கொடுத்துருக்காங்களா. ஸோ டோ r கமா தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு டோ x கமா y கொடுத்துருக்காங்க, which is not possible. நமக்கு x தான் வித் ரெஸ்பெக்ட் டு r தீட்டா, அதனால இன்டு டாட்ன்றது இன்டு டோ ஆஃப் x கமா y டிவைடட் பை டோ ஆஃப் r கமா தீட்டா அப்படின்னு எடுக்கலாம் நம்ம. அந்த டோ ஆஃப் r கமா தீட்டா இன்டு x by y வேணும். நான் இன்டு மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ இது கேன்சல் ஆயிடும் எனக்கு, which is equal to, இது வந்து ரெசிப்ரோக்கல் ரூல். நமக்கு ஒரு இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு, j j dash equal to 1 அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி, equal to 1. ஸோ இது ஜெகோபியன் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அதுக்கு j dash d dash அது ரிவர்ஸ் equal to 1. இந்த பார்ட் எனக்கு இப்போ தெரியும், என்னோட இந்த பார்ட்டோட வேல்யூ தெரியும். நம்ம இப்போ கால்குலேட் பண்ணணும். டோ ஆஃப் x கமா y பை டோ ஆஃப் r கமா தீட்டான்றத r அப்படியே இப்போ கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு என்ன வரும் அப்படின்னா டோ ஆஃப் r கமா தீட்டா பை டோ ஆஃப் x கமா y இன்டு r equal to 1. ஸோ இதுதான் நமக்கு வேணுன்ற டேர்ம் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கட்டும், ஷிஃப்ட் பண்ணா 1 பை r அப்படின்னு ஆன்சர். ஜெகோபியன் டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல உள்ள இம்பார்ட்டன்டான டாபிக். இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கண்டுபிடிக்க சொன்னது u v u கமா v டோ ஆஃப் கொடுத்துருக்காங்க, டோ ஆஃப் u கமா v வித் ரெஸ்பெக்ட் டு r கமா தீட்டா. இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. அண்ட் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. u is a function of x and y. அடுத்தது v is also a function of x and y. இது x y க்கு தனியா ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. x is a function of r and theta, y is a function of r and theta. இப்போ எனக்கு வந்து uv with respect to r வேணும், இங்க இருந்து இங்க ஜம்ப் ஆகி வரணும். ஸோ டைரக்டா நம்மளால போக முடியாது, நடுவில் ஒரு x இருக்கு. அப்ப நான் ஃபார்முலா எப்படி எழுதுவேன் பாருங்க. டோ ஆஃப் u கமா v பை டோ ஆஃப் r கமா தீட்டா. இதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா டோ ஆஃப் u கமா v பை டோ ஆஃப் uன்றது x y டிபெண்ட் ஆயிருக்க ஃபங்க்ஷன் இன்டு தான் இங்க டாட் போட்டுருக்கோம், இன்டு டோ ஆஃப் x கமா y with respect to டோ ஆஃப் r கமா தீட்டா. இது கால்குலேட் பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க, u வந்து டைரக்டா r க்கு போகாம u ல இருந்து x க்கு போய் x ல இருந்து r க்கு போறோம். அண்ட் அதே மாதிரி u ல இருந்து y க்கு போய் y ல இருந்து r கமா தீட்டாக்கு கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இப்போ நமக்கு தனித்தனியா ரெண்டு டிட்டர்மினன்ட் வேணும். ஸோ இந்த டிட்டர்மினன்ட் எப்படி இருக்குன்னா டோ u பை டோ x, டோ u பை டோ y, அண்ட் இங்க டோ v பை டோ x, டோ v பை டோ y இன்டு இந்த பக்கம் டோ x பை டோ r, டோ x பை டோ தீட்டா. அடுத்து இங்க டோ y பை டோ r, டோ y பை டோ தீட்டா. இது ஒவ்வொரு வேல்யூவும் கால்குலேட் பண்ணி இந்த டிட்டர்மினன்ட் குள்ள கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அண்ட் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கலாம். u ஈக்குவல் டு 2xy and v equal to x square minus y square, x equal to r cos theta, y equal to r sin theta. இப்போ ஒண்ணு நம்ம வந்து தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். டோ u வந்து x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2y இருக்கும், x டிஃபரன்ஷியேட் ஆகி 1 ஆயிடும். டோ u y ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x இருக்கும், y வந்து 1 ஆ மாறிடும். நம்ம இங்க வந்து ஒரு டேபிள் மாதிரி கூட போட்டுக்கலாம். சோ அந்த டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இங்க இருந்து எடுத்து நம்ம வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சோ இது ஃபர்ஸ்ட் u ஓடது முடிஞ்சிருச்சு. அடுத்தது v, டோ v பை டோ x. இத x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x minus 0.
அடுத்தது y ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x ஸ்கொயர்ன்றது 0 மைனஸ் 2y y ஸ்கொயர் 2y எழுதலாம். இது பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன், சோ அந்த டேர்ம் மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் ஆகும். அடுத்தது r ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம். x r ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos θ. அடுத்தது x θ ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது r into minus sin θ. நெக்ஸ்ட் வேல்யூ dou y by dou r. r ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது sin θ, θ ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது r into cos θ. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம ஜெகோபியனோட நம்ம ரெண்டு டிட்டர்மினன்ட் வச்சிருக்கோம்ல அதுல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எனக்கு j = first dou u by dou x, இங்க dou u by dou y 2x, அடுத்தது இங்க 2x minus 2y இது ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் into dou x by dou r cos θ, dou x by dou θ minus sin θ, இங்க sin θ, இங்க r cos θ. இதுக்கு ஒரு டிட்டர்மினன்ட். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 into 2 minus 4 y into y y ஸ்கொயர். இந்த பக்கம் பண்ணும்போது மைனஸ் வந்துரும் 4x ஸ்கொயர். இது ஃபர்ஸ்ட் கான வேல்யூ. இங்க r cos ஸ்கொயர் θ மைனஸ் இன்டு மைனஸ் நம்ம ஒரு மைனஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவோம். இங்க மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம ஒரு மைனஸ் போடுவோம், அங்க ஒரு மைனஸ் இருக்கு, சோ இட் becomes plus r sin ஸ்கொயர் θ. இப்போ இங்க minus 4 வெளியில எடுத்துட்டா x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் இருக்கும். இங்க r வெளியில எடுத்துட்டா cos ஸ்கொயர் θ plus sin ஸ்கொயர் θ அப்படினு இருக்கு. cos ஸ்கொயர் plus sin ஸ்கொயர்ன்றது 1. சோ நமக்கு இருக்கிறது minus 4r into x ஸ்கொயர் plus y ஸ்கொயர். அண்ட் இந்த x ஸ்கொயர் y ஸ்கொயரையும் மாத்த முடியுமா? ஏன்னா நமக்கு uv with respect to r θ. அப்ப ஆன்சர் வந்து r லயோ θ லயோ தான் இருக்கணும், x y இருக்க கூடாது. எனக்கு என்ன தெரியும்னா x = r cos θ, இதெல்லாம் நம்ம क्वेश्चनல கொடுத்த டேர்ம் தான் எழுதுறேன், y = r sin θ. சோ அத கொண்டு வந்து நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஏன்னா இதோட क्वेश्चन uv with respect to r θ, r θ தான் ஆன்சர் வரணும். சோ r cos ஸ்கொயர் θ, r ஸ்கொயர் cos ஸ்கொயர் θ plus r ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ. இப்போ ஏற்கனவே வெளியில -4 இருக்கு, இன்னும் r ஸ்கொயர் காமன் எடுத்துட்டா cos ஸ்கொயர் θ plus sin ஸ்கொயர் θ. cos ஸ்கொயர் plus sin ஸ்கொயர் 1 மல்டிப்ளை பண்ணுவோம் -4r3. சோ இந்த ஜெகோபியனோட ஆன்சர் -4r3. ஜெகோபியன் டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக். அது இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ், சாலிட் மேத்தமேட்டிக்ஸ் எல்லா டாபிக்லயுமே வந்து ஜெகோபியன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நம்ம இப்ப 3 வேரியபிள் வச்சு பார்க்க போறோம். ஃபைண்ட் தி ஜெகோபியன் dou of x y z with respect to r θ phi. சோ அவங்க கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்கன்னா x y z with respect to r θ phi. and வேரியபிள் செக் பண்ணுங்க, x ல r இருக்கு, θ இருக்கு, phi இருக்கு. y லயும் r θ phi, இங்கேயும் r θ இருக்கு. சோ நம்ம கொடுத்திருக்கிறது கரெக்ட்டா இருக்கு, இப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். முதல்ல ஃபார்முலா எழுதணும். சோ அவங்க கொடுத்திருக்கிற ஃபார்முலா வந்து dou of x y z divided by dou of r θ phi, which is equal to modulus of, இது ஒரு டிட்டர்மினன்ட், dou x எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட், θ dou x with r, அப்புறம் dou x with θ, dou x with phi. அடுத்தது ஆர்டர் எழுதணும், x with r θ phi, அடுத்தது y, y with r, y with θ and y with phi. அடுத்தது z, z with r, z with θ and z with phi. சோ இது மூணுமே ஆர்டர் எழுதியாச்சு. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாக்கு இப்போ நம்ம உள்ள வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். கொடுத்திருக்கிற x y z தனியா கீழ எடுத்து எழுதிக்கலாம். So x = r sin θ cos phi, y = r sin θ sin phi, z = r cos θ. இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அந்த டிட்டர்மினன்ட்ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். x r ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம். r ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது sin θ cos phi r என்ற டேர்ம் 1 வந்துரும். அடுத்தது அதே x θ ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம். r அப்படியே இருக்கும், cos phi அப்படியே இருக்கும். sin θ ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos θ மத்த ரெண்டும் அப்படியே இருக்கு. x phi ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம். r உம் sin θ அப்படியே இருக்கும். cos phi டிஃபரன்ஷியேட் பண்ணா -sin phi. இதே மாதிரி y வந்து with respect to r ல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது r வந்து 1 மாறிடும், sin θ sin phi. அடுத்தது θ ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம். θ ஆல பண்ணும்போது r, sin θ பண்ணும்போது cos θ sin phi. அடுத்தது y phi ஆல பண்றோம். r உம் sin θ அப்படியே இருக்கும். sin phi டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos phi. இங்க z r ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos θ. அதே z θ ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது r அப்படியே இருக்கும், -sin θ. இப்போ பை ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அங்க பை வேரியபிளே இல்ல, அந்த டேர்மே இல்லன்னு என்னால z டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. சோ இட் இஸ் 0. இப்போ நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு, டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. டிஃபரன்ஷியேட் பண்ண அப்புறமா நம்மளோட டிட்டர்மினன்ட்ல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ நம்மளோட டிட்டர்மினன்ட் ஜெகோபியன் = ஃபர்ஸ்ட் x டேர்ம்ல இருக்கிறது லைனா எழுதுங்க, sin θ cos phi, அடுத்தது r cos θ cos phi, அடுத்தது -r sin θ sin phi. இது சொல்ற வேல்யூ. அடுத்து y ஓட வேல்யூ sin θ sin phi, r cos θ sin phi, r sin θ cos phi. அடுத்தது z ஓட வேல்யூ cos θ -r sin θ and 0. லாஸ்ட் வேல்யூ 0. இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்க போறோம். டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து பாருங்க, இந்த டேர்ம் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த டேர்ம் எடுக்கும்போது இதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் எடுத்தா இதையும் மல்டிப்ளை பண்ணனும், இதையும் மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னு எழுதலாம். sin θ வெளியில, அடுத்து பக்கத்துல cos phi இருக்கு. நான் மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் 0, செகண்ட் டேர்ம் வந்து மைனஸ், நம்ம ஒரு மைனஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ணா பிளஸ் r ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ and cos phi அப்படி இருக்கு. அடுத்து நான் மிடில் டேர்ம் செகண்ட் டேர்ம் இந்த டேர்ம் எடுக்கிறோம். செகண்ட் டேர்ம் எடுக்கும்போது r into cos θ into cos phi
இப்போ இந்த டேர்ம் எடுக்கும்போது மிடில் ரோ அண்ட் மிடில் காலம் வரும். ஸோ இங்கே இருந்து இதுக்கு சப்பாம மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் 0, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஆர் இன்டூ சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா இன்டூ காஸ் பை எல்லா டேர்மே இருக்கு. லாஸ்ட் டேர்ம் மைனஸ் இந்த தேர்ட் டேர்ம் எடுக்கும். தேர்ட் ஆர் இன்டூ சைன் தீட்டா இன்டூ சைன் பை இது எடுக்கும்போது இப்படி மல்டிப்ளை பண்ணணும். அதோட ரோ அண்ட் காலம் போயிடும். ஸோ மைனஸ் ஆர் சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் பை ஒரு டேர்ம் ஆகும். அடுத்தது நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ற மைனஸ் ஆர் இன்டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டூ சைன் பை ஒரு டேர்மாவும் இருக்கு. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணும்போது ஆர் ஸ்கொயர் சைன் கியூப் தீட்டா காஸ் ஸ்கொயர் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அடுத்தது பிளஸ் ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் தீட்டா ஒரு டேர்ம் காஸ் பை ஒரு டேர்ம் அப்படின்னு வருது. அடுத்த தேர்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆர் ஸ்கொயர் சைன் கியூப் தீட்டா அண்ட் சைன் ஸ்கொயர் பை. அடுத்தது மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் தீட்டா இன்டூ சைன் ஸ்கொயர் பை இருக்கு இன்டூ சைன் ஸ்கொயர் பை. நம்ம இங்க மல்டிப்ளை பண்ணும்போது இந்த செகண்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது காஸ் பை மல்டிப்ளை ஆகி அது காஸ் ஸ்கொயர் பை வரும். காஸ் மல்டிப்ளை ஆகி காஸ் ஸ்கொயர் அப்புறம் சைன் ஒரு சைன் அண்ட் இன்னொரு காஸ் பை இருக்கு. காஸ் தீட்டாவும் ரெண்டு இருக்கு, காஸ் பையும் ரெண்டு இருக்கு. ஸோ காஸ் பையோட ரெண்டு காஸ் பை மல்டிப்ளை ஆகி அது காஸ் ஸ்கொயர் பை அப்படின்ற டேர்ம் இருக்கும். இப்போ நமக்கு எது எடுத்தா நம்ம ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ண முடியும் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் எடுத்தா எனக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் டேர்மும் இந்த தேர்ட் டேர்மையும் கிளப் பண்ணிக்க முதல்ல. ஸோ ஆர் ஸ்கொயர் சைன் கியூப் தீட்டா வெளியில் எடுத்துட்டேன். உள்ள காஸ் ஸ்கொயர் பை பிளஸ் சைன் ஸ்கொயர் பை தேர்ட் டேர்ம் சைன் ஸ்கொயர் பிளஸ். அடுத்து லெஃப்ட் அவுட் ரெண்டு டேர்ம்ல இருந்து ஆர் ஸ்கொயர் எடுக்க முடியுது. காஸ் ஸ்கொயர் தீட்டாவையும் எடுத்துடலாம் அண்ட் சைன் தீட்டாவையும் எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அதுலயும் காஸ் ஸ்கொயர் பை பிளஸ் சைன் ஸ்கொயர் பை இருக்கும். இப்போ ஐடென்டிட்டி காஸ் ஸ்கொயர் பிளஸ் சைன் ஸ்கொயர்ன்றது 1. எனக்கு ரிமைனிங் ஆர் ஸ்கொயர் சைன் கியூப் தீட்டா இன்டூ 1 அதனால போயிடும். பிளஸ் ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டூ சைன் தீட்டா அங்கேயும் 1 மாறிடுது. இப்போ நான் ஆர் ஸ்கொயர் காமனா எடுக்கிறேன் அண்ட் சைன் தீட்டாவை காமனா எடுக்கிறேன். சைன் தீட்டாவை எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல சைன் ஸ்கொயர் பிளஸ் செகண்ட் டேர்ம்ல காஸ் ஸ்கொயர் தீட்டா. அகைன் இட் இஸ் an identity. இப்போ 1 ஆயிடும். ஓகே, நான் ஜெகோபியன் ஆன்சர் ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா. maximum and minimum of two variables அதான் இந்த டாபிக்ல பார்க்க போறோம். இந்த maximum and minimumக்கு நமக்கு necessary condition இருக்கு. necessary condition என்ன அப்படின்னா necessary condition fx equal to 0 and fy equal to 0. இந்த fx fy அப்படின்றதுனா partial derivative. இது நமக்கு சில notations தேவைப்படுது. ஸோ அந்த notations எழுதிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் notation வந்து fxன்றது வந்து dou f by dou x. அடுத்தது fyன்றது dou f with respect to y. douன்றது partial derivative. அடுத்தது f double x வந்து dou ஸ்கொயர் செகண்ட் ஆர்டர் இது dou ஸ்கொயர் f by dou x ஸ்கொயர் அண்ட் இதை நம்ம a னு சொல்லலாம். அண்ட் அடுத்தது fxy x அதுக்கப்புறம் y ஆல் டிஃபரன்ஷியேட் பண்றோம். dou ஸ்கொயர் f by dou x dou y இந்த டேர்மை b னு டினோட் பண்ணிக்கலாம். அடுத்தது fyன்றது dou ஸ்கொயர் f by dou y ஸ்கொயர் இந்த டேர்மை c அப்படின்னு டினோட் பண்ணப்போம். இதுதான் நோட்டேஷன்ஸ். மேக்ஸிமம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண போற நோட்டேஷன்ஸ் இந்த அஞ்சு நோட்டேஷன் தான். ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறது வந்து நெசசரி கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் இல்லைன்னா ஸ்டேஷனரி பாயிண்ட்னு சொல்ற பாயிண்ட் கண்டுபிடிப்போம். அண்ட் அடுத்தது கண்டிஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா இஃப் எஃப் இஸ் மேக்ஸிமம், எஃப் வந்து எஃப் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா வென் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற வேல்யூ கிரேட்டர் தென் 0 அண்ட் ஏன் டேட்டா வந்து லெஸ் தென் 0 இருக்கும்போது எஃப் வந்து நம்ம மேக்ஸிமம்னு சொல்லலாம். அடுத்த கண்டிஷன் எஃப் இஸ் மினிமம் எப்போ இருக்கும் அப்படின்னா வென் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் 0 அண்ட் ஏ இஸ் லெஸ் தென் 0. இங்கே ஏ இல்லைன்னா பி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். b is less than 0. ஸோ யூஸ்வலாக ஏவே எடுத்துப்போம். அதோட ஏ வேல்யூவே இல்லைன்ற கேஸ் வந்து b எடுத்துப்போம். ஸோ எப்போ மினிமம் அப்படின்னா ரெண்டுமே லெஸ் தென் 0 இருந்தால் இட் இஸ் கால்ட் அஸ் மினிமம். அடுத்தது f is called as சேனல் பாயிண்ட். சேனல் பாயிண்ட்னா மேக்ஸிமமும் கிடையாது மினிமமும் கிடையாதுன்னு சொல்லுவோம். அது எப்போ சொல்லுவோம் அப்படின்னா when ac minus b square is less than 0 இதில் less than 0 and a வந்து greater than 0. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலும் நமக்கு தெரியும். ஸோ a greater than 0 இருக்கும்போது நமக்கு வந்து இந்த டேர்மோட பேர் சேனல் பாயிண்ட். ஸோ a less than 0 இருந்ததுன்னா அது ஒருவேளை மேக்ஸிமமாக இருக்கலாம் இல்லை மினிமமாக இருக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் மட்டும் நம்ம தனியாக சேனலுக்கு படிக்கணும். அண்ட் ஃபோர்த் ஒன் f is inconclusive. ஸோ ஃபங்க்ஷன் வந்து நம்ம பார்க்கவே முடியாது. டெஸ்ட் இஸ் இன்கன்க்ளூசிவ்னு சொன்னால் f is inconclusive. அது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லணும். இது ac மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவல் டு 0 அப்படின்னு டெஸ்ட் வந்து இன்கன்க்ளூசிவ் சொல்லுவாங்க. இந்த 4 கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஒரு சம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் check the maximum and minimum value of f of x comma y equal to x cube plus y cube minus 3x minus 12y plus 20. So இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை எடுத்து எழுத போறோம். ஃபங்க்ஷன் வந்து f னு எழுதிக்கலாம். f equal to x cube plus y cube minus 3x minus 12y plus 20. இதுக்கு என்னென்ன டேர்ம் தேவையோ அதெல்லாம் கண்டுபிடிப்போம். fx முதல்ல வேணும். fxன்றது இந்த ஃபுல் ஈக்குவேஷன் x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். 3x ஸ்கொயர் y கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 மைனஸ் 3 வேற டேர்ம்ஸ் எதுவுமே இல்லை. அடுத்தது y ஆல் டிஃபரன்ஷியேட் பண்றோம். y பண்ணும்போது 3y ஸ்கொயர் மைனஸ் 12 எங்கெல்லாம் y இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம்.
அடுத்தது f டபுள் எக்ஸ் எக்ஸ்ல எப்படி பண்ணது இன்னொரு எக்ஸ்ல டிஃபரன்ஷியேட் பண்றோம் 6x fx y எக்ஸ்ல பண்ண டேர்ம் y ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம். நீங்க எக்ஸ் டேர்ம் பாருங்க y டேர்மே இல்ல fx பாருங்க y ன்ற டேர்ம் இல்ல அதனால 0. அடுத்தது fyyன்றது 3y ஸ்கொயர் மைனஸ் 12 திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணா 6y. இப்போ இதை வந்து நம்ம என்ன நோட்டேஷன் எழுதலாம்னா இது a இது b அண்ட் இது c. இப்போ நமக்கு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் வந்து என்னன்னா ac மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்ற வேல்யூவை முதல்ல கால்குலேட் பண்ண போறோம். ac மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்ற டேர்ம் வந்து 6x into 6y minus 0. So that is 36xy. இதெல்லாம் கால்குலேட் பண்ணப்போ ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ்க்கு போறோம். பாயிண்ட் இருந்தாலும் நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா fx-ஐயும் 0க்கு ஈக்குவேட் பண்ணணும், fy-ஐயும் 0க்கு ஈக்குவேட் பண்ண போறோம். இப்போ fx என்னன்னா 3x ஸ்கொயர் minus 3 equal to 0. அதே மாதிரி fy பாத்தீங்கன்னா 3y ஸ்கொயர் minus 12 equal to 0. இது ரெண்டு நான் 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது 3x ஸ்கொயர் equal to 3 இந்த ரெண்டு 3 கேன்சல் ஆயிரும், x ஸ்கொயர் equal to 1, x equal to plus or minus 1. இங்க 3y ஸ்கொயர் equal to 12, y ஸ்கொயர் equal to 12 by 3 4. அப்போ y ஓட வேல்யூ plus or minus 2 ஸ்கொயர் ரூட் இருக்கும். இப்போ நான் ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் எழுதுறேன். இதுக்கு இன்னொரு பேரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ்ன்றது x 1 இருக்கும்போது y 2. அடுத்தது x 1 பட் y வந்து minus 2 நாலு விதமான ரூட் இருக்கு காம்பினேஷன். அடுத்து x minus 1 y ல plus 2. அடுத்து x minus 1 y minus 2 நாலு பாயிண்ட் இருக்கு. இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா எது மேக்ஸிமம் எது மினிமம் கண்டுபிடிக்க போறோம். பாயிண்ட் மேலே எழுதிக்கோங்க டேபிள் மாதிரி போட்டு 1, -2 -1 2 -1 -2. அண்ட் இந்த பக்கம் நம்ம a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ எடுத்துக்கலாம். a equal to 6x b equal to 0 and c நமக்கு தேவையில்லை. அதுபோல் ac minus b ஸ்கொயர் வந்து 36xy. இப்போ ஒவ்வொன்றுக்காக நம்ம வந்து கண்டிஷன் செக் பண்ண போறோம். முதல்ல 6x எடுத்துப்போம். 6xக்கு x இருக்க வேண்டிய இடத்துல 1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் செக் பண்ணுங்க. x இருக்க வேண்டிய இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணா a வந்து 6, b ல வேல்யூவே இல்ல, so 0. இங்க 36 into 1 into 2 which is 72. இதுவும் greater than 0, இந்த பாயிண்ட்டும் greater than 0. ஸோ ரெண்டு பாயிண்ட்டுமே greater than 0 அப்படின்னு வரும்போது நமக்கு அந்த வேல்யூ மினிமம். அந்த வேல்யூ வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா மினிமம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்த வேல்யூக்கு செக் பண்ணுங்க. அடுத்த வேல்யூக்கு செக் பண்ணும்போது x இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணா 6, இது 0. இங்க 36 into 1 into -2 which is -72 less than 0. ஸோ இங்க இது less than 0 வந்தாலே நமக்கு வந்து இது பேரு சேடல் பாயிண்ட். அண்ட் அடுத்த பாயிண்ட் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து -6 அப்படின்னு வந்தது which is less than 0. அடுத்து 0 36 +1 -2 -72 which is less than 0. less than 0 நாலே அங்க வேல்யூ கிடையாது which is saddle. அடுத்து இங்க வரும்போது -6 which is less than 0. இங்க 0 இங்க 36 -1 -2 so 72 which is greater than 0. so ஒன்னு greater than 0 ஒன்னு less than 0. ac minus b square greater than ஆகும், a வந்து less than இருக்கிறது அப்படின்றதுனால இந்த வேல்யூ வந்து நமக்கு மேக்ஸிமம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மினிமம் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் மேக்ஸிமம் பாயிண்ட். இப்போ முதல்ல நம்ம மினிமம் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். மினிமம் வேல்யூ அட் என்ன பாயிண்ட்னா 1,2. ஸோ கொஸ்டின்ல இந்த 1,2 சப்ஸ்டிட் பண்ணலாம். f equal to நம்மளோட கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க x3 plus y3 minus 3x minus 12y plus 20. ஸோ x3 னா 1, y3 8 minus 3 minus 24 plus 20 plus அதெல்லாம் ஆட் பண்ணா 9 29 minus 27 so which is 2. ஸோ மினிமம் வேல்யூன்றது 2. அடுத்தது மேக்ஸிமம் வேல்யூ அட் -1 -2 அந்த பாயிண்ட் தான் மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட்ன்றது அதே f சப்ஸ்டிட் பண்ணுங்க. -1 whole cube plus -2 whole cube -3 into -1 -12 into -2 plus 20. ஸோ -1 -8 plus 3 plus 24 plus 20 44 47 47ல 9 போகுது. 47ல நமக்கு 9 போயிடுச்சுன்னா நம்மளோட வேல்யூ 38. ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட், அட் மேக்ஸிமம்க்கு மினிமம்க்கு வேல்யூ கால்குலேட். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் u by v ரூல். u by v ரூலை நம்ம கோஷன்ட் ரூல்னு சொல்லலாம். எப்போ நம்ம u by v ரூல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் வேரியபிள் இருக்கும்போது. ஸோ நியூமரேட்டர்ல ஒரு வேரியபிள், டினாமினேட்டர்லயும் வேரியபிள் இருக்கு. வேரியபிள்னா ஃபங்க்ஷன் வந்து பாலினாமியல் ஃபங்க்ஷன், ட்ரிகோனோமெட்ரி, எக்ஸ்போனென்ஷியல், லாக் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மேலேயும் இருக்கு கீழேயும் இருக்குன்னா u v ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபார்முலா v u dash minus u v dash divided by v ஸ்கொயர். ஸோ v அப்படியே வச்சுட்டு u டிஃபரன்ஷியேட் பண்ணணும், மைனஸ் u அப்படியே வச்சுட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டிவைடட் பை v ஸ்கொயர். இப்போ நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். d by dx of e power minus 4x divided by x power 7. ஸோ இப்போ மேலே வந்து நமக்கு என்ன இருக்குன்னா எக்ஸ்போனென்ஷியல் இருக்கு, கீழே வந்து பாலினாமியல் இருக்கு. எக்ஸ்போனென்ஷியல்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், பாலினாமியல்ன்றது இன்னொரு ஃபங்க்ஷன். ஸோ மேலே இருக்கிற டேர்மை நம்ம என்ன டினோட் பண்ணணும், யூன்னு டினோட் பண்ணணும், கீழே இருக்கிற டேர்மை v டினோட் பண்ண போறோம். ஸோ இப்போ ஃபார்முலா படி ஃபர்ஸ்ட் v இருந்து தான் ஆரம்பிக்கணும், ஃபார்முலா மாற்றக்கூடாது. ப்ராடக்ட் ரூல்ல வந்து நம்ம எப்படி வேணா எழுதலாம், v u dash எழுதலாம் இல்ல u v dash எழுதலாம். பட் கோஷன்ட் ரூல்ல ஃபார்முலா சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் v தான் எழுதணும். ஸோ இங்க நம்மளோட v டேர்ம் வந்து x power 7, பக்கத்துல u dashனா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ d by dx of e power minus 4x மைனஸ் அடுத்தது u அப்படியே வச்சுக்கணும், uன்றது e power minus 4x அந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கணும். அடுத்தது
v வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஸோ d by dx of x power 7 whole thing divided by denominator ஸ்கொயர் பண்ணோம். எனக்கு டினாமினேட்டர்ல x power 7 இருக்கு whole ஸ்கொயர். ஸோ அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி எழுதினா x power 7 அப்படியே இருக்கும். அண்ட் e power minus 4x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power minus 4x அண்ட் மறக்காம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஆல மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் e power minus 4x அப்படியே இருக்கும். இட்ஸ் கான்ஸ்டன்ட். x power 7 டிஃபரன்ஷியேட் பண்ணா 7x power 6 whole thing divided by x power 7 whole power 2. So 7 into 2 it is 14 x power 14. இதை இதுக்கப்புறம் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்றதா இருந்தா காமன் டேர்ம்ஸ் நம்ம வெளியே எடுக்கலாம். ஸோ காமன் டேர்ம்ஸ் வெளியே எடுக்கிறதா இருந்தா -4 ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் காமன் டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். -4 x power 7 e power minus 4x minus 7 e power minus 4x into x power 6 whole thing divided by x power 14. இப்போ ரெண்டு டேர்ம்லயுமே மைனஸ் இருக்கறனால நம்ம மைனஸை காமனா எடுக்கிறோம். ஸோ மைனஸையும் காமனா எடுத்துக்கலாம். e power minus 4x காமனா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல x power 7 இருக்கு, ரெண்டாவது டேர்ம்ல x power 6 இருக்கு. x power 6 நான் காமனா எடுக்கிறேன், கம்மியா இருக்கிறதா காமனா எடுக்க முடியும். ஸோ இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம்ல லெஃப்ட் ஹேண்ட் வந்து 4 இருக்கு, x power 7ல ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ x மைனஸ் ரெண்டாவது டேர்ம்ல 7 மட்டும் தான் இருக்கு டிவைடட் பை x power 14. ஸோ பவர் 6 பவர் 6 ஃபுல்லா கேன்சல் ஆயிடும். இதுல 14ல 6 டேர்ம்ஸ் போயிடும். ஸோ என்னோட ஆன்சர் minus e power minus 4x into 4x minus 7 divided by x power 8. ஸோ 6 போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 8. ஸோ இதுதான் u by v ரூல். நம்ம இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிள் d by dx of x power minus 4 divided by sin 2x. ஸோ இப்போ பாருங்க, மேலே ஒரு டேர்ம் இருக்கு, கீழே ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ மேலே இருக்கிறது என்ன டேர்ம் அப்படின்னா ஒரு பாலினாமியல் டேர்ம், கீழே இருக்கிற டேர்ம் வந்து நமக்கு ஒரு ட்ரிகோனோமெட்ரிக் டேர்ம் இருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? நம்ம ஃபார்முலா ஒவ்வொரு தடவை எழுதணும்னு அவசியம் இல்லை, டேரக்டா கூட டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இல்லை நமக்கு தெரியல அப்படின்னும் போது கொஞ்சம் வந்து ஃபார்முலா எழுதி வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். vu dash minus uv dash divided by v ஸ்கொயர். இப்போ இங்க v என்ன u என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மேலே இருக்கிற டேர்ம் u, கீழே இருக்கிற டேர்ம் v. v வந்து அப்படியே எழுதணும். ஸோ sin 2x அப்படியே எழுதணும். u வை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். x power minus 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா -4 x power minus 4 minus 1. x power என்னோட ஃபார்முலா மைனஸ். இப்போ u அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ x power minus 4 அப்படியே வச்சுக்கோங்க. v டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ sin டிஃபரன்ஷியேட் பண்ணா cos 2x. இங்க 2 ஒரு டேர்ம் இருக்கிறதுனால into coefficient of x whole thing divided by v ஸ்கொயர். v ஸ்கொயர்னா sin 2x whole ஸ்கொயர். இதை ஃபர்தரா எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா மேலே இருக்கிற டேர்ம் -4 x power minus 5 into sin 2x ஒரு டேர்ம் -2 x power minus 4 into cos 2x இன்னொரு டேர்ம். கீழே whole thing divided by sin 2x whole ஸ்கொயர்ன்றது sin ஸ்கொயர் 2x அப்படின்னு எழுதலாம். இதுக்கு அப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், ஏன்னா மேலே இருக்கிற டேர்மும் கீழே இருக்கிற டேர்மும் காமனாக எடுத்து என்னால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இப்போ ப்ராக்டிஸ்க்காக சம் ஃபார் ப்ராக்டிஸ் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க இந்த சம்மை வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் d by dx of x cube divided by log x. ஸோ லாக்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், x கியூப்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். d by dx of e power minus 2x divided by x square plus 4. Third one, d by dx of sin x divided by tan x. Fourth one, d by dx of e power 4x divided by cosecant 2x. ஸோ இப்போ எல்லாமே நியூமரேட்டர்ல ஒரு டேர்ம், டினாமினேட்டர்ல ஒரு டேர்ம் இருக்கு. அது எல்லாமே வேரியபிள், எதுவுமே கான்ஸ்டன்ட் கொடுக்கல இப்போ நம்ம. ஸோ u by v ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது லெப்னிட்ஸ் தியரம். லெப்னிட்ஸ் தியரம் யூஸ் பண்ணி ஷோ தட் क्वेश्चन பார்க்க போறோம். இது அலைட் மேத்தமேட்டிக்ஸ் 1 பிஎஸ்சி ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிற அலைட் மேத்தமேட்டிக்ஸ் 1ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக். இதுல பாருங்க நமக்கு 5 மார்க் ஒன்னு கேட்டிருக்காங்க, 10 மார்க். பட் क्वेश्चन வந்து ஒரே क्वेश्चन தான், பவர் மட்டும் டிஃபரெண்டா இருக்கு. இங்க வந்து பவர் m னு கொடுத்திருக்காங்க, இங்க பவர் n னு கொடுத்திருக்காங்க. 2020ல 5 மார்க் ஆகும், 18ல 10 மார்க் ஆகும். சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चन. இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் அவங்க என்ன if y equal to கொடுத்திருக்காங்கல, அது பாருங்க நீங்க ரெண்டு क्वेश्चनலயும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் क्वेश्चनல 1 + x ஸ்கொயர் இருக்கு, அடுத்த क्वेश्चनல x ஸ்கொயர் + 1 இருக்கு. அப்படியே கொஞ்சம் மாறி இருக்கு. சோ ஒரே பேட்டர்ன்ல தான் ஃபாலோ பண்ணனும். நான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்றேன். y equal to, so அவங்க கொடுத்திருக்கிற y வந்து x plus root of 1 plus x square whole power m. இதுதான் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு பிராக்கெட் குள்ள இருக்க எல்லா டேர்மையுமே x அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சோ dy by dx ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பிராக்கெட்ல இருக்க எல்லாமே x ஆ இருந்தா என்னோட x power n ஃபார்முலா n x power n minus 1. அதனால முன்னாடி m வந்துரும், உள்ள இருக்க டேர்ம் அப்படியே இருக்கும். x plus root of 1 plus x square அப்படியே இருக்கு, whole power m minus 1. அண்ட் அடுத்து என்ன பண்ண போறேன்னா இந்த உள்ள இருக்கிற டேர்மை நான் திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 பிளஸ் ரூட் ஆஃப் இருக்கிறத பவர் 1/2 எடுத்துக்கலாம். பவர் 1/2 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/2 1 பிளஸ் x ஸ்கொயர் அப்படியே இருக்கும், 1/2 minus 1 இன்டு இப்போ உள்ள இருக்க பிராக்கெட் குள்ள இந்த இடத்துல இருக்குல்ல, இதை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x அப்படின்ற டேர்ம் வரும். ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 and 2 வந்து நமக்கு இதுல கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சு. இட்ஸ் ஈக்குவல் டு m into x plus root of 1 plus x square power m minus 1 அப்படியே இருக்கட்டும். இங்க 1
பிளஸ் இங்க நான் 2 2 கேன்சல் பண்ணிட்டேன். ஹோல் பவர் 1/2 மைனஸ் ஒன்பது மைனஸ் 1/2 வரும். ஸோ அந்த மைனஸ் 1/2ன்றது டினாமினேட்டர் போனால் +1/2 மேலே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கு டிவைடட் பை √1 + x² அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுத போறோம். இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். m × x + √1 + x² பவர் m-1 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா √1 + x² ஒரு டேர்ம் பிளஸ் x ஹோல் திங் டிவைடட் பை √1 + x². இப்போ வந்து இப்போ எனக்கு நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஹோல் திங் டிவைடட் பை தான் இந்த டேர்ம் இருக்கு. இங்க வந்து நமக்கு y1 எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் y1 எழுதுறேன். இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் காமன் டினாமினேட்டர் √1 + x². அதை மொத்தமா வெளியில எடுத்துட்டு போறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போனா √1 + x² into y1 equal to இந்த சைடு நமக்கு இருக்கிற டேர்ம் m into x plus √1 + x² power m-1 ஒரு டேர்மும் அப்புறம் இங்க இருக்க நியூமரேட்டர்ல இருக்கிறது நான் கொஞ்சம் மாத்தி மட்டும் எழுதுறேன் கன்வீனியன்ட்காக 1 + x² whole power 1. இப்போ உங்களுக்கு கொடுக்கல நான் பவர் 1 எடுத்துக்கிறேன். ஸோ இங்க இருக்கிற பவர் -1 முன்னாடி டேர்ம்ல இருக்கிற பவர் -1 இந்த பவர் 1 கிளப் ஆகும்போது என்ன ஆயிடும்னா அந்த -1 + 1 எனக்கு கேன்சல் ஆயிடும். இப்போ √1 + x² y1 equal to m into x plus √1 + x² whole power m. இப்போ இந்த டேர்ம் மட்டும் தான் நமக்கு இருக்கு. ஏற்கனவே क्वेश्चनல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க இந்த ஃபுல் டேர்மும் சேர்ந்து தான் क्वेश्चनல இருக்கும். தட் இஸ் y. क्वेश्चनல போய் பாருங்க நமக்கு y is equal to x plus √1 + x² whole power m. சோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சிம்பிளிஃபை பண்ணப்ப எனக்கு இந்த क्वेश्चन ஃபார்மேட்ல வந்துச்சு. அதனால 1 + x² y1 equal to m into y அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணா எனக்கு இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். 1 + x² y1² equal to m² y². இப்போ இதை நம்ம திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இதை நான் செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு தான் லெஃப்ட் போகணும். சோ 1 + x² அப்படியே வச்சுட்டு y1² டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y1 திருப்பி y1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y2 பிளஸ் y1² அப்படியே வச்சுட்டு 1 + x² டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 + 2x equal to m² அப்படியே வச்சுட்டு y² டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y y1. இப்போ எல்லா டேர்ம்லயும் என்ன டேர்ம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இருக்கு y1 இருக்கு. சோ 2y1 கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 + x² 2 போயிடும் y1 போயிடும் y2 பிளஸ் 2 போயிடும் ஒரு y1 போயிடும் அப்ப எனக்கு x ஒரு y1 இருக்கும். இந்த m² டேர்ம் வந்து நம்ம உள்ள எடுத்து எழுதிக்கலாம். சோ -m² 2 போயிடும் y1 போயிடும் அப்ப எனக்கு y மட்டும் தான் இருக்கு equal to 0. இப்போ நான் இங்க தான் என்ன பண்ண போறேன் லெப்னிட்ஸ் அப்ளை பண்ண போறேன். அப்ளை லெப்னிட்ஸ் தியரம். சோ லெப்னிட்ஸ் தியரம் என்னன்னா இப்போ y2 னா செகண்ட் ஆர்டர் எழுதும்போது n + 2 அப்படினு ஆரம்பிப்பேன். பாருங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் பாருங்க இப்போ 1 + x² y2 இருக்கிறது yn + 2 அப்படி மாறிடும். அதே டேர்ம் அடுத்து அதே ஃபர்ஸ்ட் டேர்முக்கு அடுத்து எழுதும்போது 1 + x² டிஃபரன்ஷியேட் பண்ணனும். டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு 2x yn + 2ல ஒரு டேர்ம் ரெடியூஸ் ஆச்சுனா yn + 1 and முன்னாடி nc1. அடுத்து nc2 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 yn + 1ல ஒரு டேர்ம் ரெடியூஸ் ஆச்சுனா yn. இப்போ அடுத்த டேர்ம் எழுதலாமா அப்படினு பாத்தீங்கன்னா 2 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வந்துரும். அதனால அடுத்த டேர்ம் கிடையாது. இது ஃபுல்லா என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் இது செகண்ட் டேர்ம் x y1 இருக்குல செகண்ட் டேர்ம்னா இங்க மேல இருக்கிறது இந்த மின் தான் செகண்ட் டேர்ம். சோ இந்த செகண்ட் டேர்ம் எப்படி எழுதணும்னா x y suffix n + 1 னு எழுதணும். அடுத்து nc1 x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 yn + 1 yn ஆயிடும். அடுத்த டேர்ம் 0 ஆயிடும். அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். -m² இங்க வெறும் yn தான். சோ ஒரு டேர்ம் தான் இருக்கு. அதுக்கு ப்ரோசீட் பண்ண முடியாது. equal to 0. இப்போ எனக்கு நான் சஃபிக்ஸ்ல ஒரே மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் சேர்த்து கிளப் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 + x² yn + 2 அப்படியே இருக்கும். செகண்ட் டேர்ம் nc1ன்றது n தான். சோ +2nx yn + 1 பிளஸ் அடுத்து nc2 னா n into n-1/2 into 2yn எப்படி இருக்கு. அடுத்து நிக்கல வாங்க x into yn + 1 ஒரு டேர்ம் இருக்கு. nc1ன்றது n yn minus m² yn equal to 0. இப்போ ஒரே மாதிரி இருக்கிற டேர்ம்ஸ் நம்ம கிளப் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டேர்முக்கு எனக்கு ஒரு டேர்ம் தான் இருக்கு. சோ 1 + x² into yn + 2 yn + 1ல ரெண்டு டேர்ம் இருக்கு. சோ yn + 1 காமனா எடுத்துட்டீங்கன்னா மேலே x க்கு கீழே இருக்கு. அப்ப x ஐயும் காமனா எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம்ல 2n இருக்கு. இந்த டேர்ம்ல ஒண்ணுமே இல்ல. சோ 2n + 1 அப்புறம் y என்ன நம்ம காமனா எடுத்துட்டோம். y என்ன காமனா எடுத்தா மேல இருக்கு n² - n உள்ள மல்டிப்ளை பண்றேன். அடுத்து இங்க இருக்கிற கீழ இருக்கிற இந்த டேர்ம்ல பாருங்க +n இருக்கு. சோ +n லாஸ்ட் டேர்ம்ல -m² equal to 0. இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. சோ என்ன ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் இதான் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணனும், சிம்பிளிஃபை பண்ணி அத ஒரு ஃபார்ம்க்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு அப்புறமா திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணனும். டிஃபரன்ஷியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா லெப்னிட்ஸ் அப்ளை பண்ணி ப்ரூவ் தி பார்ட் கொண்டு வரணும். இது வந்து இதே பேட்டர்ன் தான். அதுல கொஞ்சம் ட்விஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கும். என்னன்னா 1 + x² க்கு பதிலா x² + 1 இருக்கு. அண்ட் பவர் m க்கு பதிலா பவர் n இருக்கு. நீங்க இதே சமயம் இப்படியே பவர் n க்கு போடுறீங்கன்னா இதுக்கு தான் ஆன்சர். x² - 1 னு ப்ரூவ் தி மட்டும் லைட்டா மாறுமே தவிர மத்த எல்லாமே ப்ரொசீஜர் இதே ப்ரொசீஜர் தான். சோ இது ஒரு क्वेश्चन இம்பார்ட்டன்ட்டா இருக்கு லெப்னிட்ஸ்ல. அடுத்த क्वेश्चन if y equal to e power m into இது ஒரு 10 மார்க்ல கேட்டிருக்காங்க. y equal to e power m sin inverse of x. இத நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y1 e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x தான். சோ e power m into sin inverse of x அப்படியே இருக்கும். பட் x இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு என்ன இருக்குன்னா m sin inverse of x இருக்கு. சோ m sin inverse of x திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்றேன். m sin inverse of x ஓட ஃபார்முலா 1/√1 - x². போன சம்ல பண்ணாதே தான். இங்க ஹோல் திங் டிவைடட் பை இருக்குல்ல அத வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. ஷிஃப்ட் பண்ணா √1 - x² வந்துரும்.
y1 equal to m முன்னாடி கொண்டு வந்துட்டேன் e power m into sin inverse of x. இந்த e power m into sin inverse of x ன்றது நம்மளோட given y தான். இப்போ இதை எப்படி மாத்திரலாம்? 1 minus x square y1 equal to m into y அப்படின்னு எழுதலாம். இதுக்கப்புறம் தான் ரெண்டாவது டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ரெண்டாவது பண்றதுக்கு முன்னாடி ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், அங்க ஸ்கொயர் ரூட் இருக்குல்ல, அதை எலிமினேட் பண்றதுக்காக ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கமும் ஸ்கொயரிங் பண்ணும்போது 1 minus x square y1 square ஸ்கொயர் ரூட் போயிடும். இது y1 square, இங்க m square y square அப்படின்னு வரும். இப்போ நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 minus x square அப்படியே வச்சுட்டு y1 square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y1 y2 பிளஸ் y1 square அப்படியே வச்சுட்டு 1 minus x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 minus 2x equal to m square அப்படியே வச்சுட்டு y square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y1 அப்படின்னு வரும் நமக்கு. இப்போ எல்லா டேர்ம்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு y1 இருக்கும். 1 minus x square 2y1 y2 minus 2x y1 square இங்க உள்ள கொண்டு வரலாம் minus m square 2m square y1 equal to 0. எல்லாத்துலயுமே 2 இருக்கு y1 இருக்கு. டிவைட் பண்ணிட்டா 1 minus x square y2 minus x into y1 minus m square y equal to 0. இப்போ நம்ம வந்து எல்லாமே ஃபர்தரா பண்ண வேண்டிய எல்லா ஸ்டெப்பும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம லெப்னிட்ஸ் அப்ளை பண்ணலாம். லெப்னிட்ஸ் தியரம் அப்ளை பண்றது அப்படின்னா y2 வை n plus 2 அப்படி மாத்துவோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி மாத்துறோம் பாருங்க. 1 minus x square ஃபர்ஸ்ட் டேர்ம் y n plus 2 ஆ மாறும். பிளஸ் அடுத்தது nc1 1 minus x square டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 2x y n plus 2 வந்து n plus 1 ஆ மாறிடும். அடுத்தது nc2 minus 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 2 y n plus 1 ஃபர்தரா ரெடியூஸ் ஆகி y n ஆ மாறிடும். இது ஃபர்ஸ்ட் டேர்ம். அடுத்தது மைனஸ் செகண்ட் டேர்ம் வந்து x into y n plus 1 வெளியே ஒரு மைனஸ் வெளியே வச்சுக்கலாம். அடுத்தது எழுதும்போது nc1 x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 n plus 1 ரெடியூஸ் ஆகி n ஆயிடும். லாஸ்ட் டேர்ம் m square y n equal to 0. இது சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் வந்துரும். 1 minus x square y n plus 2 minus 2 nc1 ன்றது n y சாரி x இருக்கு x n y n plus 1 minus 2 into nc2 ன்றது n into n minus 1 by 2 into yn minus x yn plus 1 minus nc1 ன்றது n yn மட்டும் இருக்கு minus m square yn equal to 0. 2 2 கேன்சல் ஆயிடும். 2 கேன்சல் ஆன அப்புறம் ஃபர்ஸ்ட் n plus 2 டேர்ம் மட்டும் எழுதிக்கலாம். சோ அது 1 minus x square yn plus 2 மட்டும் தான் இருக்கு. அப்ப n plus 1 டேர்ம் எழுதும்போது எனக்கு ரெண்டுமே மைனஸ், சோ மைனஸ் வெளியில எடுத்துக்கிறேன். yn plus 1 வெளியில எடுத்துட்டேன். ரெண்டுலயுமே x இருக்கு, x வெளியில எடுத்துட்டேன். அப்ப உள்ள எனக்கு 2n ன்ற ஒரு டேர்ம், இந்த டேர்ம்ல 2n இருக்கு, இந்த டேர்ம்ல 1 இருக்கு. 2n plus 1. இப்போ y என்ன வெளியில எடுக்க போறோம். சோ y என்ன வெளியில எடுத்துட்டேன்னா தேர்ட் டேர்ம்ல பாருங்க n உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது n square minus n. கீழ ஒரு இங்க ஒரு வெளியில ஒரு மைனஸ் இருக்கு. சோ minus n square plus n ன்னு வந்துரும் நமக்கு. கீழ பாத்தீங்கன்னா ஒரு minus n இருக்கு, minus m square இருக்கு equal to 0. இப்போ இந்த பிளஸ் n மைனஸ் n கேன்சல் ஆயிடும். 1 minus x square y n plus 2 minus x into y n plus 1 into 2n plus 1 ரெண்டுமே மைனஸ் பண்றதுனால மைனஸ் வெளியில போயிடும். மைனஸ் வெளியில போனப்போ m square plus m square into y n equal to 0. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ ஃபங்க்ஷன் எது கொடுத்திருந்தாலும் டிஃபரன்ஷியேட் ஸ்லோவா டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணப்போ சிம்பிளிஃபை பண்ணி திருப்பி செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்புறம் லெப்னிட்ஸ் அப்ளை பண்ணோம்.